இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலான்னு பிளான். கோயிலில் போய் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேருந்து கோயிலில் வீடியோ எடுக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் கோயில் இதுதான். கோபுரத்தை கோயிலுக்குள்ள போகிற வழி. கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் வர்றதுனால வழிகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதான் கோயில் கோபுரம். அப்படி நம்ம வந்து பிள்ளையாரை தரிசிக்க போகிறதுனால பிள்ளையாரை தரிசிக்க போகிறதுனால பின் வழியாக போய் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலான்னு முடிவு பண்ணியிருக்கு. நம்ம இந்த வழியாக தான் போவோம். இப்போ கோயில் இங்கே சாமி இருக்கிறதுனால இங்கே இது பண்ணுறதுனால மக்கள்லாம் கூட்டம் பார்க்குறீங்க. இது வந்து பொது தரிசனம் போகிற வழி. இது 100 ரூபாய் தரிசனம் போகிற வழி. பக்தர்கள் கூட்டம். கும்பாபிஷேகத்துக்காக கோவில் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. திருச்செந்தூர் முருகர் டெம்பிள். நிறைய பேர் சாமி தரிசனம் முடிஞ்சு வெளியில் வர்றாங்க. 100 ரூபாய் தரிசனம் போகிற வழி. இது பொது தரிசனம். பொது தரிசனத்துக்காக இப்போ மேலே வழியாக போட்டாங்க கோயிலில். இறங்கி பார்க்கலாம். இது வந்து தரிசனமும் 100 ரூபாய் தரிசனமும் செய்கிறோம். கோவில் வந்து கடல் பக்கமாக தெரியுது. கடல் பாருங்க. கோவில் வந்து கடல், கடலோட வியூ. கடற்கரையில் இப்போ கல் போட்டுட்ருக்குறாங்க. இந்த இடத்தையும் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடற்கரை வந்து பக்தர்கள் வந்து இங்கே இறங்குறாங்க. இறங்கி
தரிசனம் முருகா தரிசனம் செல்லும் வழி. நான் இது வந்து பொது தரிசனமா 100 இதா பொது தரிசனம் அப்படி போயிடுவாங்களா கோயிலுக்குள்ள? மேலேருந்து வராங்கல்ல, மேலேருந்து வந்து கீழே கூடி அங்கே கூடி போயிடுவாங்களா உள்ள? இது வந்து சுத்தா அப்போ ரொம்ப எது பக்கம் பொது தரிசனத்தில் போயிடுமா? அதான் பெஸ்ட்டு, நேராக பார்த்துலாம் சாமி. 100 ரூபா இப்படி போகணும். 100 ரூபா தரிசனம் மேலையா? நல்லா இருக்கும்ண்ணா. கோயில் இங்கே வர மாட்டோம், கோயிலுக்குள்ளே போயிடுவோம். பொது தரிசனம் இங்கே வரமாட்டாங்க. அப்போ அதுலேயே கோயில் கூடி போயிடுவாங்க உள்ளே. சொல்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. கடல் கோயிலுடைய அடுத்த சைடு இது முதியோர் தரிசனம் செல்ற வழி, முதியோர்கள் செல்லும் வழி. கோயிலை வந்து இது பண்ணியிருக்கனால காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். கடற்கரைக்கு போகிற வழி இது, கடற்கரை போகிற வழி. நல்ல காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். அதுக்காக வந்திருக்கேன். கால் கழுவுறதுக்காக போயிட்டுருக்கேன் கடற்கரையை நோக்கி. கடற்கரை மண் சாமியை தரிசிக்கிறதுக்காக போகிறோம். காலை கழுவிட்டு முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு பிறகு தான் ஐயனை கும்பிட போகணும். முருகரை கும்பிட்றதுக்கு முதல்ல பிள்ளையாரை கும்பிட்றதுக்காக காலை கழுவுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நேரம் கடற்கரையை நம்ம எடுக்கலாம். கடற்கரையில் உள்ள இடங்கள் ஒரு கோயில் இருக்குது. கடற்கரை நாளிக்கிணறு செல்லும் வழி, நாளிக்கிணறு செல்லும் வழி. பக்தர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் நீராடுறாங்க பக்தர்கள் எல்லாரும். இது கடற்கரை. கோயிலில் கையை காலை கழுவிட்டு முதல்ல பிள்ளையாரை தரிசிக்கிறதுக்காக நான் போகிறேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.